இறைவனையர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவில் நாம மகர ராசிக்கான அக்டோபர் மாதத்துக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் எந்த கடவுள் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத. ஸோ மகர ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உங்களுடைய எனர்ஜியானது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், புதிய முதலீடுகள் வாங்கணும், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், புதிய விஷயத்தை செயல்படுத்தணும், ப்ராக்டிக்கலான விஷயங்களை செயல்படுத்தணும். ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது, சின்ன தங்க நகையாவது வாங்குறது, ஒரு கோல்டு காயினாவது அட்லீஸ்ட் வாங்குறது, புதிய பொருட்கள் மேலே முதலீடு செய்கிறது, ஒரு லேண்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு புதிய விஷயம் செஞ்சாலும் அது ரொம்ப சாலிடாக இருக்கணும், அதனுடைய பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை கையில் எடுப்பீங்க. ஸோ உங்களோட எனர்ஜியே இப்போ நீங்கள் எது செஞ்சாலும், இந்த மாதம் எது செஞ்சாலும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், அது ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட எனர்ஜி இருக்கும். ஸோ உங்களோட எனர்ஜி அப்படி தான் உங்களை புஷ் பண்ணும். ஸோ இந்த சார்ந்த செயல்களை செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ எனர்ஜி ரொம்ப சாலிடானதாக, ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்குது. அது தாராளமாக கொண்டு வரலாம். ஆல்ரெடி அதை நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எடுக்கணும். ஒரு டிரான்சிஷன் பீரியடாக இது இருக்கிறதுனால யாருக்கு அது பாதகம் கொடுக்குதோ இல்லை சாதகம் கொடுக்குதோ அதை பற்றி நீங்கள் பாதர் பண்ணாமல் நீங்கள் என்ன மாற்றத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களையும் உங்களை சுற்றியுள்ள சில விஷயங்களையும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ அது மற்றவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணாமல் கூட அந்த மாற்றங்களை கொண்டு வரலாம். ஏன்னா ஸோ செஞ்சுட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற வகையில் நீங்கள் சில விஷயங்கள் முடிவுகள் பண்ணியிருந்தாலும் அதை தாராளமாக இந்த மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது இந்த மாதம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி நீங்கள் புதிய நபர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது குறைக்கணும் அப்படின்னு இருக்குது. அது நெசசரியாக இருந்தால் வேறு வழியே இல்லை, பேசி தான் ஆகணும் அப்படின்னா பேசலாம். அன்னெசரியாக யார்கிட்டையும் புதிய நபர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறதோ இல்லை புதிய உறுதிமொழி கொடுக்கிறதோ, ஸோ ஓகே நான் இந்த மாதம் இதை செஞ்சு கொடுக்குறேன், இல்லை நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு உறுதிமொழி கொடுக்கறது, வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. அண்ட் புதிய நபர்கள்கிட்ட பேசக்கூடாது. அண்ட் முக்கியமான காரியங்களை பற்றின இனிஷியேஷன் கான்வர்சேஷன், அதை சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதுவும் இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ பேச்சுவார்த்தை, தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்த்திடணும். ஸோ இந்த மாதம் நீங்கள் எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, நீங்கள் இந்த மாதம் இந்த கத்திரிப்பூ கலர்னு சொல்லுவாங்க. ஸோ பர்பிள்லேயே ஒரு மாதிரி ப்ளூ ஷேடில் வரும், அந்த கத்திரிப்பூ கலர், ப்ளூ ஷேடு உள்ள ஒரு பர்பிள், அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ரெட் கலரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கலரை நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு பணம் ரீதியான, பொருள் ரீதியான விஷயங்களில் ஒரு திடமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு அது பெஸ்ட்டான வாய்ப்புகள்லாம் அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு கலர்ஸும் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கலர்ஸாகவும் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு கலர்ஸ் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ரேண்டமாக தொடர்ந்து யூஸ் பண்ணும் போது அது உங்களுக்கு பெஸ்ட்டானதாக இருக்கும், லக்கியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீண்ட நாட்களாக நீங்களும் உங்கள் பார்ட்னரும் யோசித்த விஷயங்கள் இல்லை முடிவு பண்ண விஷயங்கள், நிலுவையில் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இந்த மாதம் செயல்பாட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கீங்க
இருக்கீங்களோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க, அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடுறீங்க, நீங்கள் அதில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த முடிவு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனுடைய ஒரு பலன் கிடைக்கும். இந்த மாதம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமே தவிர்த்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்து வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு பலன்கள் இந்த மாதம் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மாதம் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சில விஷயங்களை மேற்கொள்றதுனால அது ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ உங்களுக்கு இது பெஸ்ட்டாகவும் இருக்கும். பண ரீதியாக பொருள் ரீதியாக கூட உங்களோட பார்ட்னர் கூட நீங்கள் ஏதாவது ஒரு டீலிங் வச்சுருக்கீங்கன்னா அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ மகர ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஸோ வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க, எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. உங்கள் வேலை தொழிலை நீங்கள் உண்மையாக விரும்பி, அதாவது நம்ம லவ் பண்ணி நம்மளுடைய வேலையை செஞ்சோம்னா அந்த வேலை நமக்கான ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்பி செய்கிறீங்களோ உங்களோட வேலையில் நல்ல ஒரு பொசிஷனை உங்களால் அடைய முடியும். ஸோ சந்தோஷத்தோடு செஞ்சீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீங்கள் கடமைக்கே செய்யும் போது அது உங்களுக்கும் ஒரு திருப்தியை கொடுக்காது. அப்போ இந்த மாதம் திருப்திகரமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். ஏன்னா நீங்கள் விரும்பி செய்வீங்க, உங்களுடைய வேலைகளை ரொம்ப ஆர்வமாக அதை லவ் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க உங்களுடைய வேலையில், தொழிலில். ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. மகர ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பணம் பொருள் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுப்பீங்கன்னு இருக்குது. ஒரு ரிஸ்கியான விஷயங்கள் கூட மேற்கொள்வீங்க. ஓகே, ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், ரிஸ்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னா அதற்கான ரிஸ்க் கூட நம்ம எடுத்து தான் பார்க்கலாமே, என்னதான் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்வீங்க. முன் அனுபவம் இல்லாத ஒரு ரிஸ்கியான ஏதோ ஒரு விஷயத்தை பணம் ரீதியாக பொருள் ரீதியாக நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ மற்றவங்க அதை அப்போஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் அதை பண்ணி தான் பார்க்குறேனே, இது என்ன தான் ஆகிட போகுது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துடுக்குத்தனமான விஷயங்களை பணம் பொருள் சார்ந்த விஷயங்களை பண்ணுவீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கான சூழல் உங்களுக்கு அமையும். அது ஒரு புது அனுபவமாகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. மகர ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கணும் பார்ப்பீங்க. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் போடணும்னு பார்ப்பீங்க. அப்போது இந்த கோர்ஸ் எடுத்தால், இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அதற்கான முடிவுகளும் எடுப்பீங்க. அதற்கான அந்த முடிவுகளை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சாலிடான ஃபவுண்டேஷன்ஸ் போடக்கூடிய மாதமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் செய்யவும் முடியும், அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் அப்படின்னு இருக்குது. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும். எந்த காரியம் எந்த நபராக இருந்தாலும் அவங்க மேலே, அந்த காரியத்தின் மேலே ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய முடிவில் ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. இதுதான் என்னுடைய ஃபைனல் முடிவு அப்படின்றதுலையும் சரி, இல்லை ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், அதுலேயும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு கிளாரிட்டி உங்ககிட்ட தென்படும். ஸோ ஸ்ட்ராங்காக கிளாரிட்டியாக ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்துறதுக்கான விஷயங்களை, அந்த பிளானிங்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த திட்டமிடுதல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ மைண்டையும் அதே மாதிரி ரொம்ப தெளிவாக வச்சுப்பீங்க, ஃபோக்கஸ்டாக வச்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ மகர ராசிக்கான அக்டோபர் மாதத்துக்கான டேரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதம் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மகர ராசி, நீங்கள் புத்தர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ புத்தரை நினச்சி நீங்கள் புத்தர் கோவிலுக்கோ
இல்லை கோவிலாக போய் புத்தர் பூஜைகள் புத்தர் வழிபாடு செய்கிறதோ அப்படி இல்லாமல் அதெல்லாம் செய்யணும் அவசியமும் கிடையாது. புத்தரை நினச்சி நீங்கள் மெடிடேஷன் பண்ணாலே போதும். சரிங்களா? ஸோ உங்கள் வீட்டில் உட்காந்து ஏதாவது ஒரு புத்தர் ஸ்டாச்சு இல்லை புத்தர் பிக் இருக்குன்னா அதுக்கு எதிரில் உட்காந்து ஒரு விளக்கோ ஒரு கேண்டலை ஏற்றி வச்சு டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மெடிடேஷன் ஆனது உங்களுக்கு உள்ளே இருக்கிற சில அந்த கலவரமான ஒரு தாட்ஸ் இருக்கும், ஒரு வயலன்ஸை தூண்டக்கூடிய தாட்ஸ் இருக்கும், யார் மேலேயாவது கோபம், வெறுப்பு, வெஞ்சன்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம நிலையாக இருக்கணும், நம்ம நியூட்ரலாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உலக ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டெம்டேஷன், இவங்க இதை வாங்குறாங்க, அவங்க அதை வாங்குறாங்க, இல்லை இதெல்லாம் நடக்குது மற்றவங்களுக்கு, எனக்கு இதெல்லாம் நடக்கலை, இல்லை ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறது, ஒரு விஷயங்கள் மேலே ஆசைப்படுறது, ஒரு பணம் மேலே ஆசைப்படுறது, ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதனால பாதிப்புகள் ஏற்படுறது, அதுலேருந்தெல்லாம் டீட்டாச்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து டீட்டாச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நாலேஜ் வந்து கிரியேட் ஆகும், நல்ல அறிவு சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அது மற்றவங்களுக்கும் பயன்படுற விதத்தில் மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு இந்த மாதம். அதற்கு நீங்கள் புத்தர் வழிபாடுன்ற புத்தரை தியானம் பண்ணுற முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக இந்த ஒரு பிளெஸிங்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதம் பர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது. மகர ராசி இந்த அக்டோபர் மாதத்துக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுக்கு இந்த மாதத்திற்கான வேண்டுதல்கள் இருந்தால் தாராளமாக பதிவிடுங்க. உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி.